செய்வோம். அன்பு பிறக்கமுள்ள பொருளவு தகப்பனை மனமகிழ்ச்சியான இந்த விலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது கத்துடைய பெருவையே சிங்கக்கூடிய தாட்சியடைந்து பட்டினியாருக்கும் கத்துரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லி குறைவில்லாமல் காத்தோடு இருக்கிறவை காய் ஸ்தோத்திரம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வல்லவர் நெல் தங்குவான் என்ற வார்த்தையின்படி எங்களை காத்து வருகிறீர். காய் ஸ்தோத்திரம். கத்துடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற முடிய வாக்கு திட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம். இது உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வாக்குக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடிமைகளை தேற்றும் இந்த வாக்குக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அங்கும் இங்கு நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் இறப்புகளும் இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இந்த கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது என்னை கைவிட்டேன், ஆனால் இரக்கமான உருக்கமான இரக்கங்கள் நிமித்தம் உன்னை சேர்த்து கொண்டேன்னு சொன்ன வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, குழந்தைகள், பேர பிள்ளைகள், எங்கள் ஆஸ்தி, எங்கள் ஊழியம், எங்களுடைய வேலை, எங்கள் பண தேவைகள் இவை எல்லாத்தையும் சந்தித்து வருகிறீர். சரீரத்திலே உங்களுடைய வல்லமை விளங்கி பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாக கிருபை காமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களிலே காணப்பட்ட முல்லை கொஞ்சமாக எடுத்து போடுகிறீர். சில நேரங்களிலே சில நல்ல செய்திகள் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். திருமணத்துக்கான நல்ல செய்தி வர்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்ம நம்பி இருக்கிறோம். வெட்கப்பட்டு போகாதிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல. கடலின் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலின் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்திடும் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நிரல்லவோ கடவாத எல்லையே என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நிரல்லவோ கடவாத எல்லையே என் வாழ்வில் தாரும். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல. பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் கர்த்தரின் தீபமாய் வாரும். பாரினில் காரில் சேதங்கள் அணுகாது பரமனே உன் தீபமாய் வாரும். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே.
எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை செல்ல அருளும். கைகளை உயர்த்தி மோசை போல ரவிதமிலே அவன் நின்று தன் ஜனங்களுக்காக திறப்பிலே கைகளை உயர்த்தி செபித்த பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி 2 minutes. தேங்க்யூ லார்ட். நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக எங்கள் குடும்பத்தை காக்க, எங்களுக்கு ஜெயம் எடுக்க, எங்கள் வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்க, நல்ல சுகம் பெற, நல்ல குழந்தை பேரு உண்டாக, குழந்தைகள் நல்ல படிக்க, தேர்ச்சி பெற, தேர்வு எழுத, பயணங்கள் சுகமாய் வாய்க்க பண்ண, எங்கள் வறுமைகள் மாற, எங்கள் பிரச்சனைகள் தீர, எங்கள் கண்ணீர் மாற, எங்களுக்கு வேண்டியதை நீர் தர, நீர் குறித்ததை நிறைவேற்ற நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபம், வேத வாசிப்பு செய்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதுதான் பார்த்துருந்தோம். ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு எந்த வகையிலும் இந்த வகையான பிசாசு புறப்பட்டு போகாது என்று நீதிமொழிகளில் நான் அந்த வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். ஜெபத்தை, வேதத்தை கேளாமல் அல்லது வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்கிறவங்க, அந்த ஜெபம் அவங்களுக்கு கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தை வாசித்தோம். எனவே நம்ம கொஞ்ச நேரமாவது வேதத்தை வாசிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து முடித்து கொண்டிருக்கீங்க நம்புகிறேன். உங்களுக்கான ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் ப்ரிப்பேர்டு தேர், அதாவது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பொக்கிஷ சாலையிலே உங்களுக்கான எல்லா ஆயத்தங்களும் பண்ணி ஆயிற்று. முடிவில் அது விளங்கும், பிரதிபலன் உண்டாகும், பிரீதியாய் வரும். அந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மடியிலே கொண்டு வந்து ஆண்டவர் போடுவார். என்ன தடையோ, என்ன பிரச்சனையோ, என்ன போராட்டங்களோ, என்ன கவலைகளோ, என்ன கண்ணீரோ, இந்த வேதத்தை வாசித்து ஜெபித்து உபவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் பதறான் என்று வேதம் சொல்கிறது. நிச்சயமாக நடக்கும். சிலர் எழுதுறீங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்காக நான் பிரத்யேகமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். திருமணத்து காரியங்களுக்காக, பிள்ளைகளுடைய அந்த அட்டெம்ப்ட் எக்ஸாமினேஷனுக்காக, அவங்களுடைய கல்விக்காக, உடல் நலத்திற்காக, கேன்சருக்காக. இன்றைக்கு கூட, நேற்று கூட ஒரு ஜெப குறிப்பு, 4th கேன்சர் ஸ்டேஜ் கேன்சர் வந்து சிஎம்சியில் ட்ரீட் பண்ண முடியாது, எதுவுமே ஒர்க் ஆகலை, ரேடியோ தெரப்பி ஒர்க் ஆகலை, அல்லது ரேடியேஷன் ஒர்க் ஆகலை, கீமோ ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நிறைய சாட்சிகள் இருக்கிறது. அதனால் அதுதான் இன்னைக்கு இந்த வாரங்கள் முழுவதும் நான் பேச போகிறேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்து தான், மார்க் 5ஆம் அதிகாரம். அதில் ஒருத்தன் பார்க்குறோம், ஒரு பிசாசு பிடித்தவனை பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே நிறைய அதை பார்த்ததுனால நான் திரும்ப திரும்ப அதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் வாசிக்கிறேன், அதை மாத்திரம் நீங்கள்
கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நாம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபையான வார்த்தைகளை நாம் கேட்கலாம். சரிங்க. 1 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. 1 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. அதை வாசித்தீங்கன்னா நான் சுருக்கமாக அவனை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை கர்த்தர் உங்களோடு கூட இணைக்க விரும்பினா, ஐயோ அது நான் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை நிச்சயம் உண்டு. சரிங்களா? இது வெறும் பிசாசு மாத்திரமல்ல. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறைக்கில் உள்ள கதரேனு நாட்டுக்கு வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் வேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனே வரான். ஏற்கனவே நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆவடி ட்ரினிட்டி சர்ச்சில் இருக்கும் பொழுது நாங்கள் உபவாச ஜெபம் செய்து கொண்டு ஒரு 25 பேர். அப்போது அந்த வழியே மருத்துவமனைக்கு வந்த ஒரு இந்து சகோதரி மஞ்சள் சேரீ கட்டிட்டு நேராக உள்ளே வந்துட்டாங்க. விடுதலை ஆகிட்டாங்க. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு பிறகு விடுதலை ஆனாங்க. நிறைய ஜெபம் பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, யாரோ ஒருத்தர் காதில் நீ உள்ளே போ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ என் ஆண்டவர் அவரே அனுப்பி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். இல்லை, எவ்வளோ பெரிய ஆற்றல் பாருங்களேன். பிசாசுக்கு மேலே எவ்வளோ பெரிய வல்லமை. பிசாசு பிடித்தவங்க 2 நிலையில் இருப்பாங்க. ஒன்று பிசாசு பிடித்திருக்கிறோம், ஒன்று கான்ஷியஸாக இருப்பாங்க, செமி கான்ஷியஸாக இருப்பாங்க. அது ஆவியில் இருக்கிற அவங்களுக்கு அது புரியும். அந்த அந்த ஒரு கான்ஷியஸ் இருக்குல்ல, அந்த ஒரு கான்ஷியஸ் என்ன சொல்லுது, நீ உள்ளே போ. இன்னொரு கான்ஷியஸ் தடுக்குது. இப்படி பிசாசு பிடித்தவங்க தடுத்திருப்பான். ஆனாலும் அவங்க உள்ளே வந்து விடுதலை பெற்று தான் பிள்ளையோடு கூட சந்தோஷமாக போனாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு புரிந்தது. நீங்கள் உள்ளே போங்க, உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க காதில் ஒரு சத்தம் கேட்டதாக சொன்னாங்க. அன்றைக்கி நாங்கள் பயன்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். ஆமென். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிசாசின் போராட்டம் இருக்கும்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நான் கூட யோசிக்கிறேன், எனக்கு வருகிற போராட்டத்திற்கு நான் எத்தனை ஆயிரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்ல வேண்டுமோ அத்தனை ஆயிரம் சொல்ல வேணும் போல இருக்குது. எனவே எனக்கும் இது ஒரு பெரிய பாடம் தான். ஒரு காலத்தில் நான் வேலைக்காக ஊழியத்திற்காக இயேசுவின் ரத்தம் ஜெயம் கிட்டத்தட்ட ட்ரெயினில் அரக்கோணத்திலிருந்து சென்னைக்கு வரும் வரையில் இது ஒரு சாட்சி தான். நல்லா கவனிங்க. அப்போது என்னுடைய தேவை என்ன என்று நீங்கள் புரிந்து இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் போன பாதையை நீங்கள் அறிந்து வைத்துக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஒரு உதாரணம் தான். இதில் ஒன்றும் மேன்மைப்படுத்த ஒன்றும் இல்லை. மேன்மைப்படுத்துறதுக்கு அந்த ரிசல்ட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விஷயம். ஏன்னா அந்த சமயத்தில் கர்த்தர் எனக்கு கொடுக்கல. என்ன செய்தேன்னா, ஒரு முடிவு எடுத்தேன். இங்கே நம்ம கண்ணை மூடி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்ல ஆரம்பித்தேன். சென்ட்ரல் ஸ்டேஷனில் தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். பாருங்கள், எவ்வளோ அனுபவங்கள் பாருங்கள். முழங்காலில் நடக்கிறது, இந்த மாதிரி இயேசுவின் ரத்தம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம், கிட்டத்தட்ட இல்லை 2 மணி நேரத்தில் சொல்லிகிட்டே போகிறேன். பஸ்லேயும் சரி சொல்லிகிட்டே போகிறேன். ஆனால் அன்றைக்கு போன காரியம் சித்தி அடையவில்லை. மாறா ஆண்டவர் சில கால தாமதங்களுக்கு பிறகு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்தார். எனவே செய்வார், நிச்சயம் செய்வார். நம்ம சொல்கிறதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி இதில் வைக்கிறேன். இது ஒரு சின்ன சிம்பிள் கேள்வி தான். நீங்கள் எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லியிருக்கிறீங்க? ஆனால் எனக்கு வந்த மாதிரி காலதாமதம் நிச்சயம் உங்களுக்கு வராது. இமீடியட்டாக அந்த வார்த்தையை கேட்ட அந்த பிசாசு ட்ரினிட்டி சர்ச்சில் ஆவடியில் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். நிறைய பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும்தான் இறந்து போனார், மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னோன்னே எனக்கு எரியுது, அதை சொல்லாத அப்படின்னு அந்த பிசாசு சொல்லிச்சு. எனக்கு எரியுது, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க,
எனக்கு எரியுது அந்த வார்த்தையை சொல்ல. எனக்கு இன்னும் அந்த பவர் ஜாஸ்தியாச்சு, ஆவியானவருடைய நிறைவு ஜாஸ்தியாச்சு. அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். ஏன்னா அந்நிய பாஷை பிசாசுக்கு நிச்சயம் புரியாது. அது எரிச்சல் ஊட்டுகிற ஒரு வார்த்தை. அது பரலோக பாஷை. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கண்டித்து அதை அப்புறப்படுத்துவார் என்று எனக்கு நல்லாவே தெரியும். சில நேரங்களில் பிசாசு விரட்டும் பொழுது நம்ம அதுக்கு தெரிஞ்ச மொழியில் நம்ம நிச்சயம் பேசவே கூடாது. அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க அந்நிய பாஷையில் தான் நிச்சயம் பேசணும். அதுக்காக நாடுங்க. இங்கே இது ஒரு முதல் சாட்சி. உங்களுக்கு நான் சொன்னல, தினந்தோறும் உங்களுக்கு நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒருவேளை எங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி ஒரு பிசாசு பிடித்தவங்க இருப்பாங்கன்னா, நீங்கள் உடனே இமீடியட்டாக சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஒரு நாள் இந்த வல்லமை உண்டு வல்லமை உண்டு என்ற பாட்டை நான் இந்த காலை ஜெபத்தில் பாடும் பொழுது, எங்கேயோ முகப்பேரில் இருக்கிற அண்ணா நகர் அந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஒரு குழந்தை, ஆட்டிசம் குழந்தை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த குழந்தை அலக்கழித்து கீழே விழுந்ததா, ஒரு 7-8 வயது குழந்தை. அப்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இது மென்டலி ரிட்டார்டான குழந்தையா இல்லது பிசாசு பிடித்து இந்த மென்டலி ரிட்டார்டு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க என்னை கூப்பிட்டாங்க ஜெபம் பண்ணுறதுக்காக. நானும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எனவே பாருங்கள், வியாதிகள் கூட பிசாசு பயன்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். சரி, எனவே நீங்கள் இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியும்? அல்லது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு காரியத்தை எழுதி வைங்க, மனதில் கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். விக்ட்ரி விக்ட்ரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே நாங்கள் ஜெயித்தோம் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. ரிசல்ட் நீங்களே எனக்கு எழுதுங்க. நீங்கள் நிறைய எழுதுங்க. எனக்கு அப்போ தான் நான் திரும்ப திரும்ப நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். அதனால் இன்றைக்கி நான் வைக்கிற உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, உங்களுக்கு பெற்ற நன்மைகளை தயவு செய்து எனக்கு எழுத மறவாதீங்க. இது பலருக்கு பயன்படும். இதில் சொல்வதில் எந்த வித ஒளிவு மறைவோ அல்லது கூட குறைச்சலோ இல்லை. நேற்று கூட இந்த ஜெமியம்மா மகளை குறித்து நான் சொன்னது 100% ட்ரூத்து. அது அந்த பாப்பா இன்னும் சவிதால மெடிக்கல் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க, ஓடிஎம் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய வேணுன்னா நான் இன்டர்வியூ பண்ண கூட ரெடியாக இருக்கிறேன். சரிங்களா? எனிவே, இதெல்லாம் சில பேருக்காக தான், உங்களுக்காக இல்லை. சில பேர் நினைப்பாங்க, இருந்தால் போய் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு போய் பேசி உங்களிடத்துலேருந்து எதுவும் எதிர்பார்த்துக்க நான் விரும்பவில்லை. எனக்கு என்னென்னா சாட்சி சொல்ல வேணும் அப்படின்றதான் அர்த்தம். சரி, அவன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான். அவனுடைய வீடு கல்லறையாக இருந்தது. அவனை ஒருவனும் தடுக்கக்கூடாமல் இருந்தது. இன்னைக்கு நிறைய வீட்டில் இந்த மாதிரி பிள்ளைகள் இருப்பாங்க. சில பிள்ளைகளை சங்கிலினால பிசாசு கட்டி போட்டிருப்பான். சிலருக்கு எப்பொழுதும் தோல்வியை, சிலருக்கு தற்கொலை ஆவியை கொண்டு வந்து கொடுப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்த வேண்டும். சாட்சியின் வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இயேசுவின் ரத்தம் சொல்லி ஜெபம் பண்ணும்போது பிசாசு இடத்துல நேரடியாக நீங்கள் செல்லாதீங்க. அதில் உங்களை செமையாக அட்டாக் பண்ணும். ஸோ சாட்சியின் வசனத்தை கையில் எடுங்க. இயேசுவின் ரத்தத்தை வாயில் சொல்லுங்கள். நல்ல பவர்ஃபுல்லாக அந்நிய பாஷையில் பேசுங்க. அப்பொழுது தான் அது உங்களை தாக்காது. சரிங்களா? இரவும் பகலும் அழுகை நானும் அனுபவிக்கிறேன். சில நேரங்களில் நிச்சயம் அனுபவிக்கிறேன். இது பிசாசினாலே வருகிற ஒரு பெரிய போராட்டம். இரவும் பகலும் அழுகை. எப்படியும் நம்மளை உயிரோடு வாழ வைக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. அழுது கொண்டே இருக்கணும், ஆண்டவர் மறுதளிக்கணும், குக்குரல் இடணும், சத்தம் போடணும். நம்ம கூட பல ஆங்க்விஷ்ன்னு சொல்லுவோம்ல, பயங்கரமான நெருக்கடி வரும்போது சத்தம் போட்டு கத்துவோம். நான் பண்ணியிருக்கிறேன். காரில் போகும்பொழுது எனக்கு பல ப்ரெஷர் இருக்கும்போது ஓங்கி ஸ்டேரிங்கை அடிப்பேன், சத்தமாக கத்துவேன். ஆண்டவரத்தில் அது கோபத்தின் வெளிப்பாடு. அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு இயல்பு தான். அது கொஞ்சம் மனநிலை நம்ம பாதிக்கப்படுகிற பொழுது டெம்பரை லூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தான். ஒருவேளை நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான செய்தி தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஓடி வந்து பணிந்து கொண்டார். ஸோ ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்,
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் படியிடுங்க. இப்போ கொஞ்சம் நல்ல நேர் முழங்கால் நின்று அல்லது நல்ல சமணமிட்டு ஒரு 15 நிமிடமாக ஆண்டவருடைய சிலுவையே பாடுகளை நோக்கி பாருங்க. மெடிடேஷன், ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவருடைய அற்புதங்களை சிந்தித்து பாருங்க. நீங்கள் படகுல போகிற மாதிரியும் ஆண்டு உங்கள் படகுல இருக்கிற மாதிரியும், நீங்கள் கல்லிலேயே ஓரமாக நடந்து போகிறதையும், நீங்கள் வனாந்திரத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறதையும், செங்கடங்களை பார்த்து பிளக்கிறதையும், எரிகோ மதில் விழுகிற மாதிரியும் அப்படியே ஒரு கற்பனை உலகத்தில் வாங்க. திஸ் இஸ் மெடிடேஷன். ஆண்டவர் செய்கிறார். ஒரு 15 நிமிஷம் ஒரு நிலைப்படுத்துங்க. கொஞ்சம் அந்த நாள் மிகவும் அற்புதமான நாளாக கர்த்தர் மாற்றி உங்களுக்கான காரியங்களை அவர் செய்வார். யுத்தம் உன்னதல்ல, நீங்கள் சும்மா நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்புறம் இயேசுவே உன்னதமான குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படிலாம் கேட்டுட்டு இப்போது உடனே ஆண்டவர் அதட்டுறாரு. அது பனி கூட்டங்களில் போய் பனி கூட்டங்களில் சேர்ந்துக்குது. பனி கூட்டங்கள்லாம் பனி கூட்டங்களாக போய் கடலை விழுந்து அமிழ்ந்து மாண்டு போகிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்த செய்திகள். நான் சொன்னதெல்லாம் நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேணும். அதுதான் நான் சொல்ல வரேன். தெரிஞ்சதை ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக தெரிய வேண்டியவங்களுக்கு அது தெரிஞ்சால் போதும். ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பேர் பிடித்திருந்தாராம். அதான் நான் எழுதி வச்சிருக்கிறேன். 6,000 பிக்ஸ், 6000 லீஜியன் சொல்லுவாங்கல்ல, நான் அது சும்மா கணக்கு போட்டு 6000 1 is equal to 6,000. சில நேரத்தில் நம்ம பேசும்போது சொல்லுவோம். இப்போ அது நிறைய பேர் சொல்கிறதில்ல. முன்னாடி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் சின்ன வயசுலலாம், படா எனக்கே 1008 பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, இது 1008 என்பது அது ஏன் அப்படி சொல்ல வரும் அப்படின்னு தெரியல. பட் 1000 பிரச்சனை மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி தான். தலைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னா 6000 பிசாசுன்னா ஒருத்தன் நிச்சயமாகவே அவன் புத்தி பேதலித்திருக்க வேண்டும். அவனால் ஒரு இடத்துல உட்கார முடியாது, அவனால் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண முடியாது, தலை சீவ முடியாது, அவனுக்கு புத்தி சுவாதீனம் ஏற்படும், அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வரும். ஆனால் இயேசு அவனை விரட்டின பொழுது இயேசுவினிடத்தில் லேகியன் ஆகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ரொம்ப அழகாக போட்டிருக்குல்ல. முதல்ல வஸ்திரம் இல்லை, புத்தி தெளிவு இல்லை, ரொம்ப அரைகுறை ஆடை கூட இல்லை, நியூடாக ஓட்டினான்னு வச்சுக்கேன். தான் உடம்பை தானே கீறி கொண்டான். அது சில நேரத்தில் நம்மளே பண்ணுறதில்ல. நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற குற்றங்கள், நாம் செய்கிற தவறுகள், பழக்க வழக்கங்கள் நம்மை தீங்கு படுத்தி கொள்கிறோம். சரிங்களா? அதனால் கூட சில நேரங்களில் நமக்கு அந்த பிசாசின் செயல்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா இப்போ தான் வரப்போகுது. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். கவனிங்க, குணமானவன் என்ன சொல்றான்? ஐயா, நான் உங்களோட வந்துடுறேன், போட்டில் என்னை ஏற்றிக்குங்க அப்படின்னு சொல்கிறான். இது எவ்வளோ பெரிய செயல்! யாராவது போவாங்களா இந்த மாதிரி? முதல்ல என்ன செய்வாங்க? முதல்ல வீட்டுக்கு போகணுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக வீட்டுக்கே போகாதவன். ஆனால் இவனை சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நான் உங்களோட கூட வரேன். சரி, அது ஒரு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்பது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சுகம் கிடைத்த உடனே வீட்டுக்கு விடக்கூடாது. சுகம் கிடைத்த உடனே பின்னிட்டு பார்த்து ஆண்டவரை புறமுதவு விட்டு ஓடி போயிடக்கூடாது. இந்த 9 பேர் போயிட்டாங்கல்ல, 10 lepers-ல 9 பேர் போயிட்டாங்க, ஒருத்தர் தான் வந்தார்ல, அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. இவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, அவரை பின்தொடர, அவரோடு கூட இருக்க அவன் ஆசைப்பட்டான். அப்படியே இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய்
கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். இதுக்குதான் அற்புதம். மிராக்கள் எதுக்கு? எவ்வளோ பெரிய பிசாசு, 6000 பிசாசு பிடிச்சவன், ஆல்மோஸ்ட் பைத்தியக்காரன், ஆல்மோஸ்ட் வீடு வாசல் இல்லாதவன், ஆல்மோஸ்ட் சுடுகாடில் தான் வாழ்க்கையை தொலைத்தவன், மனைவி, குழந்தைகள், வேலை, எதுவுமே வீடு வாசல் துணி மணி எதுவுமே இல்லாத ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல கவனிங்க. நீ உன் இனத்தாரிடத்தில் ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஃபேமிலிஸ் எல்லா இடத்துலையும் போங்க. உங்க ஃபேமிலிஸ் எல்லா இடத்துல சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி எழும்புவதே இல்லையே. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தா உங்க 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 இனத்துல இருக்கிற உங்க சகோதரர் வீட்டுக்கோ, சகோதரி வீட்டுக்கோ, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, பெரியப்பா, அல்லது தாத்தா, பாட்டி, பேரப்பிள்ளைகள் யாருக்குமே சொல்றது இல்லையே. புரியல எனக்கு. முதலாவது வீட்டுக்கு தெரியணும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியணும், ஆண்டவர் என்னை தொட்டார். இதுதான் சாட்சி. வீட்டுல சாட்சி ஃபர்ஸ்ட். வீட்டுல சாட்சி. சாட்சினா சாட்சியின் வாழ்க்கையின் அப்படி அந்த அர்த்தத்தை எடுத்துக்காதுங்க. வீட்டுல என் ஆண்டவரை பற்றி மென்மைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, பிரஸ்தாபப்படுத்துங்க, அவரை பற்றி சொல்லுங்க. ரெண்டாவது, உன் வீட்டுக்கு போய் அப்புறம் இனத்தார்ன்றது தனி கவனிச்சுக்கோங்க. அது ஒரு ஊருக்காரன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபெலோஷிப்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்றேன். ஏற்கனவே சொன்னேன் ஒன்று, இது ரெண்டாவது. எனக்கு டைம் தான், நம்ம அடிக்கடிக்கு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் இனிமேல் எழுத போறீங்க, நான் உங்களுக்காக சொல்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெடிமர்ஸ் சர்ச், அண்ணா நகர் ஈஸ்ட் சர்வீஸில் ஆஃபர் டீ எடுக்கிற சமயத்தில் ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்காக வருவாங்க. பர்த்டே அல்லது ஸ்தோத்திர காணிக்க அல்லது ஜெபம் வேண்டுதலுக்காக, ஏதோ சிக்னஸ், திருமணம், அமைதி, சமாதானம், சந்தோஷம், இதுக்காக வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. எப்படி இருக்கும்னா, நான் வேகமாக அந்த சர்க்கிள் எடுக்கணும், வேகமாக கடந்து போகணும், எல்லா தலையிலும் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு கேட்டு போயிட்டு வரணும். அதுக்குள்ளே நிறைய பேர் சேர்ந்துருவாங்க. சில நேரங்களில் இருப்பாங்க, சில நேரத்தில் இருக்க மாட்டாங்க, சில நேரத்தில் ஃபியூ பீப்புள் தான் இருப்பாங்க. பட் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்காம நான் யாருக்கும் ஜெபம் பண்ணதே இல்லை. ஒரு ப்ரெசைஸ் இருக்கணும்ல. ஸோ வர்றாங்க, உடனே தலைமையில கை வச்சு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதி என்று பொத்தும் போக்கா சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பர்டிகுலராக இருக்கணும், இருமனம் அதில் படணும், ஒருமனப்படணும், இருவர் ஒருமனப்படணும். அதனால் நான் என்ன செய்வேன்னா, 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பார். அந்த விசுவாசம் அவர்களுக்கும் இருக்கணும், ஜெபிக்கிற எனக்குமே இருக்க வேணும். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு தாயார் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்படியே தலை கவிழ்ந்து கேட்டேன். பாட்டு சத்தம் கேட்டுருக்கோம், எனக்கு அவ்வளோ கேட்காதீங்க. நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு நாக்கில், ஆமாம், லெஃப்டோ ரைட்டோ எனக்கு சரி நினைவு இல்லை, இந்த 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 சைடு பகுதியில் கேன்சர் கட்டி, கேன்சர் புண் வந்திருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜ் 2 சொன்னாங்க, ஏதோ ஒரு ஸ்டேஜ் சொன்னாங்க, அண்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் டேட் வச்சுட்டாங்க. நான் இந்த வாரம் ஆப்ரேஷன் போகிறேன், அதனால் காணிக்க வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன்.
நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நான் என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஏன்னா நேரம் இல்லை, ஆனாலும் ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். சரிங்களா? அது யார் கொடுப்பா? கர்த்தர் தான் கொடுப்பாரு. அது மனுஷனால் அல்ல. எனக்கு எப்போ யாருக்கு ஜெபம் பண்ணாலும் அப்படி கொஞ்ச நேரம் கண்ணை மூடினா தான் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தோணும். அவங்க யாராக இருந்தாலும் சரி. இப்போ கூட அவங்க முகம் கூட எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை, எதுவுமே ஞாபகம் இல்லை. கண்ணை முன்னே தலைமலை கை வச்சு சொன்ன வார்த்தை இதுதான். அவங்களுக்கும் நினைவு இருக்கும். ஒருவேளை இதை காலைல பார்த்தாங்கன்னா அவங்க இதுக்கு சாட்சியாக இருப்பாங்க. ஆமாம், உங்கள் கேன்சர் அந்த கட்டியை அல்லது அந்த புண்ணை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார் என்று சொன்னேன். திரும்ப சொல்கிறேன். அம்மா, அந்த கேன்சர் கட்டியை அல்லது கேன்சர் புண்ணை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார் என்று சொல்லி சுகமாயிடுவீங்களா? போயிட்டு வாங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்லி அனுப்பினேன். அவங்க போய் ஆப்ரேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு திரும்பியும் அந்த எடுத்த அந்த சதை அது திரும்ப லெபார்ட்ரிக்கு போய் பயாப்ஸ்க்காக போச்சு. பயாப்ஸ்க்கு போனாங்க. ஒரு 3 ரெஃபரன்ஸ் பயாப்ஸ் போனாங்க. அதில் 3 அவுட் ஆஃப் 2 என்ன ரிசல்ட் வந்து தெரியுமா? அந்த சதை கேன்சரே இல்லை அப்படின்னு வந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு பயாப்ஸ் கேன்சர்னு வந்தது. அவங்க ஆல்டரில் ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், உயிருள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் யெகோவா ஈரே, யெகோவா ஷாலும் என்று அழைக்கப்படுகிற கர்த்தரின் நாமத்திலே சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்திலே சொல்லுகிறேன். ஏன் இந்த 3 பேரை நான் விடவே மாட்டேன். இந்த 3 பேரை இணைஞ்சாதான் அந்த ட்ரினிட்டி பற்றி நமக்கு தெரிய பாரு. நான் சொல்கிறேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்தாங்க, அடுத்த ஜெபத்துக்கு வந்தாங்க. ஐயா, நாங்கள் செகண்ட் டைம் எடுக்கும் பொழுது அது கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு. டாக்டர் பார்த்து ரொம்ப வியப்படைந்து ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இனிமேல் அதுக்கு மருந்து தேவையில்லை, அதுக்கு கீமோ தேவையில்லை, அதுக்கு ரேடியேஷன் தேவையில்லை, நீங்கள் சுகமாயிட்டீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அல்லேலூயா. கேன்சர் என் கர்த்தராலே அவருடைய ஸ்தலத்தில் குணமாக்க முடியும்னா, இதோ இவனால் அல்ல, ஏற்கனவே சொல்கிறேன், இவனால் அல்ல, இவன் ஒரு ஒன்றும் சொல்ல போனால் நான் வந்து வேஸ்ட்டு லக்கேஜ் தான். நான்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாகவோ அல்லது மனுஷர்களுக்கு முன்பாகவோ நான் ஒன்றுமே இல்லை. மற்ற ஊழியர்களுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை. எதுலேயுமே ஒன்றும் இல்லை. பணத்திலும் சரி, அறிவிலும் சரி, அழகிலும் சரி, வேதத்திலும் சரி, ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால. அன்றைக்கி அவங்க சொன்னாங்களே, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்குறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்துனால. 1. 2வது, அந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரும்பொழுது ஒரு விசேஷித்த அற்புதம் எல்லாருக்கும் நடக்கிறது. கேன்சரே மாற்றிட்டார் ஆண்டவர். அவங்க பையன் ஆஃபீஸ்க்கு வந்தான். வந்துட்டு அவர் சொன்னான், அம்மாவுக்கு பர்ஃபெக்டாக இதெல்லாம் சொல்லிவிட்டு அம்மாவுக்கு பர்ஃபெக்டாக குணமாயிட்டாங்கய்யா. அப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ரெடில்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க எம்ஏ நகர் போகிற ஒரு சூழ்நிலை. அப்போது வந்து பேசிட்டு சொன்னான், ஐயா ரொம்ப வருத்தமாக இருக்குது, அம்மா நல்லாயிட்டாங்க. ஐயா, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு நடந்தது நான் சாட்சியாக சொல்லுவேன் அப்படின்னு அந்த தம்பி ப்ராமிஸ் பண்ணாப்புல. அவரை கொண்டு வந்து என்னால் இப்போ நிறுத்த முடியல. சமயம் வாய்த்ததுன்னா அவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். அதனால தான் உங்களையும் சொல்கிறேன், எழுதுங்க, உங்கள் சாட்சி எழுதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட அனுப்புங்க.
நம்ம யூடியூப்பில் நம்முடைய சேனலில் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சுட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் அதை ரிலே பண்ணுறேன் உங்கள் சார்பாக. அநேகருக்கு போய் சேரட்டும். முதலாவது அவன் என்ன செய்தான்? அந்த அந்த பிசாசு பிடித்த லேகியோன் பிசாசு பிடித்த தான் இனத்தாடத்துல சொல்லும்படி அனுப்பப்பட்டான். அதன் பிறகு அவன் வீட்டுக்கு சொல்ல ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். அவன் என்ன பண்ணான்? இனத்தாடத்துல சொல்லிட்டு வீட்டுக்கு சொல்லிட்டு தெக்கப்போலி நாடு எங்கும் போய் அவருடைய நாமத்தை பிரசித்தம் படுத்தினான். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலன் அவன் தான். சோமன்லாம் அன்புள்ள ஆண்டவரே, இந்த விலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காகவும் சாட்சிக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாட்களில் யாரெல்லாம் கேன்சர், தோல்வி, வியாதி, வறுமை, வேதனை, கடன், ஒரு மாதிரி தாமதங்கள், சுமைகள், பிரச்சனைகள், ஏன் நடக்குது, ஏன் பிசாசு இப்படி என்னை சோதிக்குது என்ற கவலையோடு கூட யாரெல்லாம் உட்கார்ந்து இருந்தாலும் இந்த நாளில் உடைய செய்தி அவர்களுக்கு மிகுந்த மாற்றத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவர். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிறவர். விசேஷமாய் நேற்றைய தினத்தில் இந்த சேனலுக்காக அல்லது இந்த யூடியூப்காக உதவி செய்த அந்த அன்பு சகோதரன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதற்கேற்ற பலனை அந்த பிள்ளைகள் மேலே வைங்க. அந்த பிள்ளைகளுடைய கல்வியில், அந்த பிள்ளைகளுடைய தேர்ச்சியில், அந்த பிள்ளைகளை மருத்துவராக்கி அழகு பார்க்கறதுல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நமக்கு கொடுக்கிறவர்களுக்கு நீங்கள் அதை விட மேலாக கொடுக்கிறது இன்னும் உதவி செய்கிற ஆட்களை ஏற்படுத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதா நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.